அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ் இயர் எக்ஸாமோட விக்டரி கவுண்ட் சீரிஸோட டே 4 தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நாளைக்கு நம்மளோட ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. இந்த ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட்டோட ஃபுல் ப்ரொசீஜர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் டிசம்பர் 14 அன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து நடக்க இருக்கு. ஸோ நீங்க பாத்துக்கோங்க, உங்க சப்ஜெக்ட் இதுல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நாளைக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ பேப்பர் 1 நம்மளுக்கு 2 PM இருந்து 5 PM வரைக்கும் நடக்க போகுது. அதாவது நாளைக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்க போகுது. நம்மளோட ஆக்சுவல் எக்ஸாம் வந்து மார்னிங் ஈவினிங்கா நடக்கும். பட் ஆனா நீங்க இன்னைக்கு காலையிலயும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக நாளைக்கு மதியம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ 2 PM to 5 PM உங்களுக்கான டெஸ்ட் நடக்க போகுது. இதுல பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே உங்களுக்கு இன்க்ளூடடா வந்துடும். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ பார்ட் ஏல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போது 50 மதிப்பெண்கள். முதல் 20 கேள்விகளுக்கு 2 மார்க்ஸ். அடுத்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க்ஸ். டோட்டலா 50 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க 20 மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா போதும். பார்ட் பி வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் 150 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ டோட்டலா 150 மார்க்ஸ். இதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த எக்ஸாம் ஆக்சுவலா எப்படி எழுத போறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்க எல்லாருமே உங்க வீட்ல உட்காந்து எழுத போறீங்க. நீங்க நேர்ல எங்கேயும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உங்க வீட்லயே ரூல்டு பேப்பர், பென்னு, நீங்க ஒரு கரெக்டா உட்காந்து எழுதுறதுக்கான ஒரு இடம் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரொஃபசர் அகாடமி வெப்சைட்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நேரத்துக்கு வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ 2 PMக்கு டெஸ்ட் அப்படின்னா 1:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் ஆகும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்க போன்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க OMR ஷீட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஆல்ரெடி வெப்சைட்ல OMR ஷீட் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் வந்து நீங்க பார்த்து வீட்லயே உட்காந்து தாராளமா எழுதிக்கலாம். இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸ் எதுலையுமே ஷேர் ஆகாது. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்க 2 to 5 PM எக்ஸாம் ஃபுல்லா உட்காந்து எழுதி முடிச்சிட்டீங்க 3 ஹவர்ஸ் அப்படின்னா நீங்க உங்களோட OMR ஷீட் இருக்கு இல்லையா? நீங்க தீட்டுவீங்கல்ல அந்த OMR ஷீட். அந்த OMR ஷீட் ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்போம். அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். இது கரெக்டா 5 மணிக்கு நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம் இந்த கூகுள் ஃபார்ம். இதுவுமே உங்களுக்கு வெப்சைட் மூலமா தான் அவைலபிளா இருக்கும். ஸோ 5 to 5:30 இந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பனா இருக்கும். நீங்க அதுல உங்க OMR ஷீட் அப்டேட் பண்ணணும். நீங்க உங்களோட OMR ஷீட் அப்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட பேப்பர் வந்து கிரேட் பண்ணப்படும். ஓகேங்களா? அண்ட் நடுவில் உங்களுக்கு ஒரு 1 hour பிரேக் இருக்கும். சின்ஸ் நீங்க அடுத்து பேப்பர் 2 எழுதணும் இல்லையா? ஸோ 1 மணி நேரம் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் 6 to 7 PM உங்களுக்கு பேப்பர் 2, அதாவது டிஸ்கிரிப்டிவ் நம்ம எஸ்ஏ பேப்பர் இருக்குல்ல, அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸும் இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ நீங்க அந்த லாங்குவேஜ்ல வந்து எழுதிக்கலாம். நீங்க 7 o'clock எழுதி முடிச்ச உடனேவே உங்களுக்கு இன்னொரு கூகுள் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அது கூடயே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். பேப்பர் 1ல நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களோட சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, அதோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு ஒரு சாம்பிள் எப்படி எழுதியிருந்திருக்கலாம், ஒரு கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுக்குறோம். ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கு உங்களுக்கு சாம்பிள் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். நீங்க அதை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 2 எழுதி முடிச்ச உடனேவே 7 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆயிடும். பேப்பர் 1ஓட ஆன்சர் கீயும் ரிலீஸ் ஆயிடும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் அதுவும் ரிலீஸ் ஆயிடும். பிளஸ் பேப்பர் 2ஓட சாம்பிள் ஆன்சர் ஷீட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடும். ஸோ டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா? அந்த 5 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிப்போம், நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட் 7:30க்கு உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரிலீஸ் ஆகும். இந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நாங்க இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கோம் இல்லையா ஆன்சர் ஷீட், அந்த ஆன்சர் கீயை வச்சு உங்களோட OMR ஷீட்டை வச்சு கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதிருக்கீங்க அப்படின்றத பேப்பர் 1க்கு மட்டும் நீங்க கிராஸ் செக் பண்ணணும். ஸோ பேப்பர் 1ல பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு இருக்கு. ஸோ பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டியில எவ்வளவு வாங்கிருக்கீங்க, அதே மாதிரி பார்ட் பி உங்களோட சப்ஜெக்ட்ல எவ்வளவு வாங்கிருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு இந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க அப்டேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே கூகுள் ஃபார்ம்ல தான் உங்களோட டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏவையும் நீங்க ஒரு பிடிஎஃபா வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்கேன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு அப்டேட் இட். சின்ஸ் நீங்க வந்து சாம்பிள் எஸ்ஏவை பார்த்து உங்களுக்கு கிரேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்கு தனியா ரேங்கிங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பேப்பர் 2க்கு கிரேடிங் வந்து இருக்காது. பேப்பர் 1 மட்டும் நீங்க கிராஸ் செக் பண்ணிப்பீங்க. பேப்பர் 2ல உங்களுக்கு கிரேடிங் இருக்காது. இதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும். பட் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பேப்பர் 1 ரிலேட்டடான ரேங்க் லிஸ்டா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ரொஃபசர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் தனியாக கிரேட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்கே வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க ப்ரொஃபசர் அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே கொடுக்குறது தான் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டிஎன்பிசியில் இந்த டைம் கொஸ்டினும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இது ரிலேட்டடான ஆன்சர் உங்களுக்கு வழக்கம் போல டிரைவ்ல கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டே 4 விக்டரி சீரிஸ் விக்டரி கவுண்டன் சீரிஸோட டே 4ஓட டிரைவ்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாமுக்கு. அண்ட் அஸ் ஆல்வேஸ் எய்ம் ஃபார் ஸ்டேட் ரேங்க் வித் ப்ரொஃபசர் அகாடமி. ஆல் தி வெரி பெஸ்ட்.